எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சக்கரை பொங்கல் தான். எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ண போறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் வறுத்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி தான் எடுத்து பண்ணணும். இதுக்கு நான் அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதை வறுத்துட்டு ரெண்டையுமே வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாகு காய்ச்சிக்கோங்க. இதில் 2 கிராம்பெல்லாம் சேர்த்து ஏலக்காய் தூளெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காயெல்லாம் போட்டு ஜாதிக்காய் தூளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் நட்ஸ் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பானை ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பானைக்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு மஞ்சள் குத்து இதெல்லாம் கட்டிட்டு மஞ்சள் தண்ணி இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. பானையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது, அரிசி வேக வைக்கிறதுக்காக. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சுங்க. தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட வேண்டியதுதான். இந்த மாதிரி சுற்றி பானையில் இந்த மஞ்சள் குத்தெல்லாம் கட்டி தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நம்ம சூடம்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்மியாக ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு பால் கம்மியாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பொங்கி வரணும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அரிசியை சேர்த்துக்க வேண்டியதுதான். அரிசி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட சொல்லலாம். அந்த பொங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பொங்கல்னு சொல்லணும். அரிசி அதில் பால் பொங்கினோடனே அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி நல்லா வேகணும். முழுசாக மட்டும் இருக்கக்கூடாது. பாகு ஊற்றிட்டோம் அப்படின்னா முழுசாகவே தான் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நமக்கு வெல்லம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வாய் வயிறெல்லாம் வெந்து போகாது. நல்ல ஜீரணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இது சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம். சக்கரை பொங்கலுக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சதை சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துட்டு வெல்லம் பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதால் ஒரு 2.5 கப்பு எனக்கு வந்தது. வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சி வச்ச எல்லா வெல்லத்தையுமே நான் சேர்த்துட்டேன். ஒரு 2.5 கப் அளவுக்கு வெல்லம் பாகு வந்தது. இது எல்லாமே சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷம் அதை அப்படியே சிம்லே வச்சு குக் பண்ணுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தயாராகிருச்சு. இந்த வெண்பொங்கல் அந்த சக்கரை பொங்கல் மாதிரியே தான். தண்ணியில் அரிசி பருப்பு இதெல்லாமே தண்ணி பாலெல்லாம் கொதிச்ச பிறகு அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு மிளகு சீரகம் அப்புறம் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டோம்னா அது தயாராகிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் சூப்பராகவே தயாராகிருச்சு. சக்கரை பொங்கல் இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கும். ஆற பார்த்தீங்கன்னா திக்காயிரும். ஒரு 8-10 நிமிஷம் மீடியமாக இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டதுக்கப்புறம் கிளறி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே முன்னாடி நம்ம நட்ஸ் வறுக்கும் போது அதுலேயே நெய் சேர்த்தோம். இப்போ நான் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சுட சுட சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது அதில் நெய் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. சூப்பரான சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள்.
நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.